வெல்கம் டு ரெஸ்லிங் ரமேஷ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரோமன் ரெய்ன்ஸ் vs CM பங்கான மேட்ச் வந்து அதோட ஸ்டோரி லைன் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ப்ராக் லெஸ்னரோட லேட்டஸ்ட் பிக் வந்து ஒன்று கிடச்சிருக்கு. அந்த மட்டும் இல்லை ஒரு சில பெரிய அப்படி தான் பார்க்க போகிறோம். மறக்காம சேனல் புதுசு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பா. இன்னைக்கான கொஸ்டின் என்ன, ஒருவேளை ரோமன் வந்து டே 1 மெயின் இவென்ட் பண்ண அண்ட் சீனா வாஸ் கோடி டே 2 மெயின் இவென்ட், எது உங்களோட சாய்ஸ், எது உங்களோட ஃபேவரட்டாக இருக்கும் மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோமன் அண்ட் செத் ராலின்ஸ் அண்ட் CM பங்கான ஸ்டோரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் டீட்டெயிலாக இந்த வீடியோ மட்டும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறாங்க அண்ட் ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுங்கள் ஒரு 4 நிமிஷத்துக்கு மட்டும். அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் வாசஸ் சேத் வாசஸ் CM பங்கான ஸ்டோரி லைன் வந்து எங்கே ஆரம்பிச்சிச்சு. இப்போ ரோமன் வாசஸ் சேத் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டோரி லைன் ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டை வச்சு ஆரம்பிச்சது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஸ்டோரி லைனை 2021 ராயல் ரம்பரில் ரோமன் வாசஸுக்கான அந்த ஒரு மேட்ச்சில் அந்த ஸ்டோரி லைன் வந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் இப்போ வரைக்குமே ரோமன் ரெய்ன்ஸ் ரெஸ்ல்மேனியாவில் தோத்ததுக்கு காரணமும் அந்த ஷீல்டோட டிஸ்ட்ராக்ஷன் தான். அதான் வந்து மெயினாக வந்து காட்டியிருந்தாங்க. இந்த ஸ்டோரி லைனை அந்தளவுக்கு வந்து பில்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போதைக்கு ராயல் ரம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் வந்து செத்த தள்ளி விடும் போது அங்கே ட்ரை பண்ணிக்கிறோம் CM பங்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து வந்துட்டார். இப்போ மெயினாக எதுக்காக ரோமன் வந்து இந்த லாஸ்ட் ஸ்டீல் கேஜில் வந்து CM பங்கு அட்டாக் பண்ணாருன்ற மெயின் ரீசன் என்னன்னா, அண்ட் ரோமன் வந்து பார்த்தீங்கன்னா CM பங்கு மேலே தனி ஒரு நம்பிக்கை வச்சிருந்தார். அதனால தான் வார் கேமில் வந்து சேர்த்திருந்தார். வார் கேமில் ஒரு மேட்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த டைமில் ரோமன் அண்ட் செத் ராலின்ஸ் சண்டை போட்டு இருக்கும்போது CM பங்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே சேர்த்து கொத்திட்டு இருப்பாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் அவர் மேலே வந்து கார்னர் பண்ண ஆரம்பிச்சாரு. இதில் மெயினான விஷயம் என்னன்னா, பால் ஹிமன் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரா இருக்கார் இந்த ரோமன் அண்ட் CM பங்கு இடையில. ஏன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைஸ்மன் வச்சு ஒரு பெரிய ஸ்டோரி லைன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பாஸ்ல உங்களுக்கு தெரியும், ரோமன் அண்ட் ப்ராக் லெஸ்னர் வச்சு 2021 ஒரு தரமான ஒரு ஸ்டோரி லைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2025 சம்மர் ஸ்லாமில் ரோமன் வர்சஸ் CM பங்கான ஸ்டோரி லைன் பண்ண சான்ஸ் இருக்கு. இப்போ என்னை பொறுத்தளவுக்கு ஒருவேளை ரெஸ்ல்மேனியா டே 1 மெயின் இவெண்டா அண்ட் ரோமன் வர்சஸ் செத் வர்சஸ் CM பங்கான மேட்ச் வந்து கண்டிப்பாக நடந்துடும். ஏன்னா மெயின் இவென்ட்றது இப்போ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே எந்த ஒரு மேட்ச் சொதப்பினாலும் சரி அண்ட் எந்த ஒரு மேட்ச் வந்து வேஸ்ட்டாக போனாலும் சரி, அந்த ஒரு மேட்ச் போரிங்காக இருந்தாலும் சரி, அண்ட் மெயின் இவெண்ட் வந்து ஒர்த்தாக இருந்துச்சுன்னா அந்த மெயின் இவெண்ட்டில் எப்பயுமே சர்ப்ரைஸ் நம்ம எதிர்பார்ப்போம். அண்ட் மெயின் இவெண்ட் வந்து ஒர்த்தாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு எல்லா ஷோவையும் மறந்துட்டு அந்த மெயின் இவெண்ட்டோட அந்த ஃபுல் அண்ட் ஃபுல், அதாவது இந்த டிக்கெட்டுக்கு இது ஒர்த்து அப்படின்ற மாதிரி தான் மெயின் இவெண்ட் இருக்கணும். கண்டிப்பாக வந்து டே 1 மெயின் இவெண்ட் வந்து ரோமன் பண்ணிடுவார். டே 2 மெயின் இவெண்ட் சீனாவோட கோடி என்று பண்ணிடுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போதைக்கு ரோமன் பண்ணார் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். அண்ட் இது ஸ்டோரி லைன் என்னன்னா, ஒன்று ரோமன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி இதுக்கப்புறம் அவரை பின் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த கேரக்டர் வேற, ட்ரைபல் சீஃப் தான் இப்போதைக்கு இருக்காரு. ஆனால் அந்த கேரக்டர் வேற. அண்ட் இருந்தாலும் ரோமன் வந்து பார்த்தீங்கன்னா பின் ஆவார். இப்போ மெயினாக என்னன்னா, ரோமன் வந்து ஒரு செத் ராலின்ஸை பின் பண்ணிட்டாருன்னா அண்ட் இதுக்கடுத்த ஸ்டோரி லைன் அடுத்து வந்து ஸ்டார்ட் ஆயிடும். இந்த 10 வருஷம் ஸ்டோரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ரோமன் அண்ட் செத் ராலின்ஸுக்கான ஸ்டோரி லைன் அடுத்து ஸ்டார்ட் பண்ணி WWE பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் இவங்க ரெண்டுக்கான மேட்ச் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லை ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் ஆகி அண்ட் CM பங்கை பின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரோமன் அண்ட் CM பங்கு பால் ஹிமன் வச்சு இல்லை அந்த மேட்ச்சுக்கு இடையில பால் ஹிமன் வச்சு ஒரு ஸ்டோரி லைன் பண்ணாங்கன்னா அடுத்து சம்மர் ஸ்லாமில் அண்ட் ரோமன் அண்ட் CM பங்கான ஸ்டோரி லைன் பண்ணுவாங்க. எப்படி இருந்தாலுமே இந்த ரோமன் ரெய்ன்ஸ் வச்சு CM பங்க் இல்லைன்னா செத் ராலின்ஸ் ரெண்டில் ஏதாவது ஒரு ஸ்டோரி லைன் தான் முடிக்க பார்ப்பாங்க WWE. அதனால நீங்கள் ஒரு கனவு இருக்கும் எல்லாத்துக்கும், ரோமன் வந்து அகைன் வந்து அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் ஆவார்ன்ற கனவு. அதெல்லாம் குழி தோண்டி புதைச்சிருங்க. அண்ட் ரோமன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் ஸ்லாம் வரைக்கும் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாக ஆக மாட்டார். அண்ட் ரோமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று CM பங்கோட ஸ்டோரி லைன் பால் ஹிமன் வச்சு வர ஸ்டோரி லைனை அங்கே வந்து சம்மர் ஸ்லாம் வந்து பண்ணுவார். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 10 வருஷம் ஸ்டோரி லைன் ரோமனுக்கும் அந்த செத் ராலின்ஸுக்கு இருக்கிற அந்த ஷீல்டு பிரேக்கப் ஆன மூமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சிங்கிள் மேட்ச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் இந்த ஸ்டோரி லைன் வந்து முடிச்சுடுவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ட்ரிபிள் ட்ரீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி லைன் முடிப்பாங்கன்றதை எதிர்பார்க்காங்க. எப்போ ரோமனுக்கும் செத் ராலின்ஸும் சிங்கிள் மேட்ச் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி லைனே முடிப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த சேர் இந்த ஷீல்டு பிரேக்கப் இதெல்லாம் வந்து இந்த ஸ்டோரி லைன்லாம் இழுக்க மாட்டாங்க. அதனால இப்போதைக்கு பெரிய ஒரு குழப்பம் நடக்கும் போது இந்த ரோமன் வர்சஸ் செத் வர்சஸ் CM பங்கோட எண்டிங் மேட்ச். ஏன்னா இந்த எண்டிங்கில் யாரை பின் பண்ணுவா, எப்படி இருந்தாலுமே 2 ஸ்டோரி லைன் நடக்கும் போது நீங்கள் நினைக்கிற மாதிரி செத் வர்சஸ் CM பங்கான ஸ்டோரி லைன் திருப்பி WWE ஆரம்பிக்க மாட்டாங்க. ஏற்கனவே டெபியூட் ஷோவில் பண்ணது இப்போ ஒர்த்தாயிருச்சு அண்ட் ஸ்டீல் கேஜில் பண்ணது அதோட தரமாயிருச்சு. அண்ட் கடைசி இன்னொரு ஸ்டெபிலைசேஷன் வேணால் பண்ணுவாங்க தவிர அண்ட் இதே ஸ்டோரி லைன் திருப்பி வந்து கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அண்ட் நம்பர் 2 இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு சவுதியோட டிமாண்ட்ன்றது கொஞ்சம் அதிகமாயிருச்சு. அண்ட் 2 பேப்பரையும் வந்து WWE வந்து வாங்கியிருந்தாங்க. அண்ட் எலிமினேஷன் சாம்பர் பேப்பரையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுன் ஜுவல்ஸ் அவங்களோட ஓன் பேப்பரையும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா UFCயும் பாக்ஸிங்கும் WWE வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் 3 மெகா ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி வந்து வாங்க போகிறாங்களா அண்ட் வாங்கியிருக்காங்க. இந்த இயர் வந்து பண்ண போகிறாங்க. அண்ட் UFC பண்ண போகிறாங்களா பாக்ஸிங். இப்போ TKO மெம்பரான ஓவரால் எல்லாம் வந்து ஒன்றாயிருச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு TKO மெம்பர் அவங்களுக்கும் அண்ட் சவுதிக்கும் ஒரு பெரிய ஒரு கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு UFC நடக்க போகுது அண்ட் பாக்ஸிங் நடக்க போகுது, நம்ம WWE நடக்க போகுது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் நடக்க போகிற WWE ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது கிரவுன் ஜுவல்ஸ் மட்டும்தான். அதாவது எலிமினேஷன் சாம்பர்லாம் இதுக்கப்புறம் வாங்க மாட்டாங்க. ஏன்னா 3மே வந்து பண்ண போகிறனால இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலிமினேஷன் சாம்பர் பேப்பர் சவுதியில் நடக்காது. நம்ம இந்தியன் ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப வந்து சங்கடமாக நடக்க
போது நம்ம வந்து கிரவுன் ஜோல்ஸ் மட்டும் தான் நம்ம நைட்டில் வந்து பார்ப்போம். அண்ட் அது மட்டும் இல்லை பீஸ்டின் காரன் ப்ராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துல வந்து ஸ்பாட்டட் ஆயிருக்காரு. அண்ட் எங்கன்னா அவர் அது எங்கன்னு தெரியல. அண்ட் இருந்தாலும் இந்த மாடெல்லாம் வச்சு சண்டை போடுவாங்களே அந்த மாதிரி இடமா தான் இல்லை ஹார்ஸ் ரைடு மாதிரி இருக்குது. அண்ட் இருந்தாலும் அவர் ஃபிசிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அப்படியே அதே பீஸ்டின் கார்னரில் தான் இருக்காரு. கவுபாய் கெட்டப்பில் தான் இருக்காரு. ஆனால் தலைவன் எப்போ வருவான்றது இல்லை. அவரோட கேஸ் எல்லாம் முடிஞ்சு ஆனால் இவர் வந்து இன்னும் வந்து ரிட்டர்ன் வரமாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவரை பற்றி இன்னும் வந்து அஃபிஷியலாக வந்து எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை. அண்ட் சம்மர் ஸ்லாம் தான் நம்ம எதிர்பார்க்கலாம் அவ்வளோதான். நம்ம பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டி பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ டிஎன்ஏக்கும் டபிள்யூடபிள்யூக்கும் கான்ட்ராக்ட் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூக்கு வந்து சண்டை போட்டுட்டாங்க. அண்ட் என்எக்சி கூட வார் பண்ணி ஆக்சியம் வந்து தோக்கடிச்சு இப்போ வந்து அவங்களோட டிஎன்ஏல டாக் டீம் டிவிஷன் வந்து பெரியது வந்து காத்திட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை இப்போதைக்கு அவங்க திருப்பி வந்து அகைன் வந்து டபிள்யூடபிள்யூ ஒரு மேட்ச் வந்து பண்ண போகிறாங்களா. இதே மாதிரி இன்னொரு வாரம் வந்து நடத்த போகிறாங்க. ஒரு பிகெஸ்ட் வாரம் வந்து நடத்த போகிறதா ஒரு ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. அண்ட் பார்க்கலாம் இவங்க வந்து திருப்பி அகைன் வந்து என்ன மாதிரினா ஒரு சிங்கிள் மேட்ச் டாக் டீம் டிவிஷனோட ஜெஃப் ஹார்டி மட்டும் வந்து ஒரு சிங்கிள் மேட்ச் வந்து பண்ண போகிறதா என்எக்சியில் வந்து ஒரு சொல்கிறாங்க. அண்ட் இப்போதைக்கு ஏன்னா மோஸுக்கும் ஒபேஃபெமிக்கு நடந்த மேட்ச்சில் ஒபேஃபெமி வந்து வின் பண்ணிட்டார் அது டைட்டில் மேட்ச்னால. அண்ட் இவங்களும் இன்னும் வந்து வின் பண்ணி தான் இருக்காங்க டாக் டீம் சாம்பியன். மேபி வந்து சோலோ வந்து ஜெஃப் ஹார்டி மட்டும் மேட்ச் பண்ணலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் த்ரீ என்னன்னா இது ஒரு பெரிய விஷயம்பா. உண்மையில் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு இது அதாவது 8+ கண்டென்ட்டே போடாத ஒரு ஏரியா மாதிரி என்னமோ பண்ணி வச்சிருக்காங்க. லாஸ்ட் ஆனது மண்டேன்றால அண்ட் சிஎம்க்கு இந்த மாதிரி ஒரு விரல் வந்து காட்டியிருக்காரு. அதை வந்து சென்சார் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய இது பாருங்க. அவங்க வெப்சைட் அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் உள்ள போனாவே அந்த கண்டென்ட் தான் வருது. இவங்களாம் எப்படி பண்ணுறாங்க பாருங்க. ஆனால் அது மட்டும் இல்லை ஒரு சில விஷயங்கள் கோடி பேசின வார்த்தையோட சென்சார் பண்ணியிருக்காங்களாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசமினியாவில் மேட்ச் பண்ண மாட்டாங்க, இந்த ரெசமினியாக்குள்ளே வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் வரணும்னா ஒரே ஒரு வாய்ப்பு தான், சர்ப்ரைஸ் ரிட்டர்னில் மட்டும் ஆஸ்கா வந்து வர சான்ஸ் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு ஆஸ்கா வந்து மேட்ச் பண்ண போகிறது கிடையாது. அவங்க மட்டும் இல்லை அண்ட் பெக்கி லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்டார்டிங்லேருந்து அவங்க தான் ரூமர்ஸ் ஆஃப் இந்த ராயல் ரம்பர் வின்னர் அண்ட் எலிமினேட் சாம்பரில் சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் இப்போ கூட ரெசமினியாவில் சொல்கிறாங்க. நான் வரமாட்டாங்கன்னு அவங்களும் வந்து சொல்லிட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்காவும் இதுக்கப்புறம் வந்து ரெசமினியாவில் மேட்ச் வந்து பண்ண மாட்டாங்க. ரெசமினியா இன்வால்மெண்ட் கிடையாது. அது மட்டும் இல்லை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லென்ஸும் வந்து இன்வால்மெண்ட் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாக்கமோரா அப்டேட் எந்த மாதிரி இருக்குது. அண்ட் சிஸ்கே நாக்கமோரா வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் முடிஞ்சனால தான் எல்லை நைட்டு கிட்ட டைட்டில் வந்து அப்படியே கை மாற்றிட்டாங்க. அண்ட் நாக்கமோரோட ஹீல் டன் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஃபேன்ஸ் சைடில் அந்த அளவுக்கு ரீச் ஆகலை. அதுக்கு மெயின் ரீசன் என்ன, அந்த அளவுக்கு டபிள்யூடபிள்யூ எஃபெக்ட் போட்டாலும் ஃபேன்ஸ் வந்து அதை வந்து வெறுக்க தான் செய்கிறாங்க தவிர. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு புக்கிங் சரியில்லை. நாக்கமோரா சரின்னு சொல்ல மாட்டேன், டபிள்யூடபிள்யூட புக்கிங் சரியில்லை. ஆனால் அடுத்தடுத்து மேட்ச் கொடுக்காம ஒரே சுற்றி வளைச்சி அந்த இதே மாதிரி கொடுத்ததா தான் அண்ட் அவருக்கு வந்து செட் ஆகலன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் கான்ட்ராக்ட் திருப்பி அகைன் வந்து சைன் பண்ணுவாங்கன்னு தெரில. அண்ட் இல்லைன்னா டபிள்யூடபிள்யூ விட்டு வெளியே போடுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் ஃப்ளேருக்கு டிஃபனி சேட்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஸ்டோரி வந்து பில்ட் பண்ணல டபிள்யூடபிள்யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போதைக்கு ஜே உசோ அண்ட் குந்தர் கூட சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நடந்தாலும் அது போரிங்காக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் டிஃபனி சார்ல்ஸ் ஃப்ளேருக்கு இன்னும் அடுத்த ஸ்டெப்பே வந்து வைக்கல டபிள்யூடபிள்யூ. இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்து வரப்போகிற ஸ்டோரி லைன் எந்த மாதிரி இருக்குன்னா இவங்க ரெண்டுத்துல யாரோ ஒரு ஆளுக்கு பிளட் வர மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அண்ட் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்ச லைக் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவா. See you next week. Watching வேற சூப்பர் ஸ்டார் பற்றி அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.